வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மண் தக்காளி கீரை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 நம்பர் பச்சை மிளகா, ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மண் தக்காளி கீரை நம்ம பக்கத்தில் எங்கே வேணா இருக்குது அந்த மண் தக்காளி கீரை, இதை நம்ம பறித்து சுத்தமாக கழுவி அழைச்சிட்டு நம்ம இதில் போட போகிறோம். இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. குடல் புண்ணை சரி செய்யும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சூடு அதிகமாச்சுன்னா சூட்டை தணிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் சமையலில் சேர்த்துன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிட்டி சைட்லலாம் கிடைக்காது, நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கீரை நம்ம பக்கத்துலேயே பார்க்குற இடமெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம இதை கிள்ளி இதை நம்மளுக்கு சாப்பிடணுன்னு தோணாது. இதனுடைய மருத்துவ குணம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை எல்லாரும் இதை விரும்பி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ இதாக கூட பார்த்திங்கன்னா கீரை சேர்த்தோன்னா ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பருப்பு போட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ, தண்ணியாக வேணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி, திக்னஸ் வேணுன்ற அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற அளவு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கிறோம். ஒரு 6 விசில் வந்ததும் நல்லா வெந்துட்டுருக்கோம். வெந்த உடனே நம்ம இறக்கி நம்ம கரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மண் தக்காளி கீரை நம்ம வேக வச்சோம். 6 விசில் வந்தவுடனே நம்ம அதை ஒரு பருப்பு கடையிற மண் சட்டியில் நம்ம கொட்டி நம்ம அதை கடையணும். இந்த மண் தக்காளி கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது. வயிற்றில் இருக்கிற அல்சர் குணமாகும், தீராத அடிக்கடி வர தலைவலி குணமாகும், வெயிட் லாஸ், உடம்பு வெயிட் குறையிறதுக்கு இது ரெகுலராக சாப்பிட்டா அதுவும் ரொம்ப நன்மை தரும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்தமாரி பல நன்மைகள் இருக்குது. இதை நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தி இதை ரெகுலராக இதை சாப்பிடுங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதை நானாக சொல்லலை, சில டாக்டருங்க சொல்கிற டிப்ஸு தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம மண் தக்காளி கீரை கடைஞ்சாச்சு. அதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. அந்த எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சும் போது ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ இது பொரியும் போது இந்த டைமில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சுருந்தோம். அது நல்லா ஊறி இருந்தது. அதை நல்லா கரைச்சி நம்ம இந்த தாளிப்பு எண்ணெயிலே ஊற்றிடணும். ஊற்றி புளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதில் வேக வச்சு இந்தமாரி நம்ம தாளித்த புளியை நம்ம மண் தக்காளி கீரை கடைஞ்சதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நம்ம இறக்கி வச்சா
இந்த மாதிரி நம்ம மணத்தக்காளி கீரை கடையில் நம்ம செஞ்சு எல்லோரும் சாப்பிட்ணும், எல்லோரும் பயன்பெறணும். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் மணத்தக்காளி கீரையை வீட்டில் இதே மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.